மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் விவசாய வளத்தை பெருக்கவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்தும் எந்த திட்டமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் விவசாய வளத்தை பெருக்கவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்தும் எந்த திட்டமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையானது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் 2024-25 பொருளாதார ஆண்டறிக்கையில் குறிப்பிட்ட பொருளாதார வளர்ச்சியை எட்ட முதலீடு மூலதனத்தை ஊக்கப்படுத்தவும் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு 2025-26 நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையில் வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்க அம்சமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை சுங்க வரிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு பீகார் மாநிலத்திற்கு விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படியே அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எவ்விதமான சிறப்பு திட்டங்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உட்பட சில திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். இந்த திட்டங்களில் விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்கும் வகையிலும் இடுபொருட்கள் விலையை கட்டுப்படுத்தவும் விளைபொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யவும் அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழல் எழுந்திருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு தமிழ்நாடு மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலமாகவும் விவசாய வளத்தை பெருக்கவும் விரைவாக நீரை பயன்படுத்த உதவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை, இது ஏமாற்றத்துக்குள்ளாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதே போல சிறு குறு தொழில்களுக்கு ஏற்றுமதிக்கு சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேல 8% குறையாத பொருளாதார வளர்ச்சியை அடைந்ததால் தான் 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முடியும் என பொருளாதார அறிக்கை கூறியிருக்கிற நிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரம்பை மற்றும் உயர்த்தியுள்ளதால் இது ஒரு மாயாஜால அறிக்கையாக வார்த்தை ஜாலங்களை நிறைந்த அறிக்கையாக இது தோன்றுவதாகவும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது என ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி இந்த நிதிநிலை அறிக்கையில் சில அம்சங்களை மற்றும் வரவேற்று பல அம்சங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது.